கணபதியே கண்ணே மணி கணபதியே கவலை நீக்கும் கணபதியே கண்ணே மணி கணபதியே கவலை நீக்கும் கணபதியே போட
அவ்வளோதான் கம்பெனி எடுத்து போயிட்டு போயிட போகுதா மாணவர்களின் கனிவான கவனத்திற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர் தயவு செய்து அமைச்சர் பெருமக்கள் வருகை தர இருப்பதால் காலம் கடந்தமைக்காக முதலில் மன்னிக்க வேண்டுகின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்த பிறகு அமைச்சர் பெருமக்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்த பிறகு கம்ப்யூட்டர் கல்வி பயில விரும்புகின்ற மாணவர்கள் தயவு செய்து பொறுமை காத்து அதற்கு பிறகு உங்களது ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேல வாங்க நீங்க வாங்க.
விஜயகுரு அறக்கட்டளையின் பல்வேறு இலவச சேவை நிறுவனங்களின் துவக்க விழா, நலத்திட்டங்கள், சேவைகள் ஆற்றுதல் ஆகியன இப்பொழுது இந்த அரங்கத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு ஸ்ரீ சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் தலைமை வகிப்பார்கள். ராமச்சந்திரராஜா சேரிட்டி ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி உயர் திரு என்.ஆர். சுப்பிரமணிய ராஜா அவர்கள் முன்னிலை வகிப்பார்கள். டாக்டர் கோதண்டராமன் அவர்கள் விழாவை தொகுத்து வழங்குவார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மிக்க மாண்புமிகு திரு கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் இந்த விழாவில் உரையாற்றி நலத்திட்டங்களை நிறைவேற்றி நமக்கெல்லாம் நல்ல உரைகள் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை இந்த விழா குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழா நடத்தும் பணியினை நமது டாக்டர் ஜி கோதண்டராமன் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்றது. ஒரு உன்னத பெரிய புண்ணிய நோக்கத்தை உடைய இங்கு விஜயகுரு அறக்கட்டளை என்ற ஒரு அருமையான இந்த அறக்கட்டளையை ராஜபாளையத்தில் நிறுவி இந்த பகுதி மக்களுக்கும் சரி, ராஜபாளையம் நகர மக்களுக்கும் சரி, சுற்றியுள்ள மக்களுக்கும் சரி தனது புண்ணிய சேவையை ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த அறக்கட்டளையினுடைய துவக்க விழா இன்று நடக்க இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய நோக்கத்துடைய இந்த அறக்கட்டளையை துவக்கி வைத்து இந்த அறக்கட்டளையுடைய சீரிய உயரிய சேவைகளை எல்லாம் இன்று துவக்கி வைத்து நம்மிடையே நல்ல உரையாற்ற இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர்களே, கே.கே.எஸ்.ஆர். பற்றி அவங்களை பற்றி நம்ம எந்த இதுவும் சின்ன நமது மாவட்டத்தில் ஒரு சின்ன கைப்பிள்ளை கூட தெரிஞ்சு வச்சிருக்கோம். நமது விருதுநகர் மாவட்டத்தினுடைய தங்க தலைமகன் நாம் எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற போராட நல்ல ஒரு பெரிய அந்த எண்ணங்களுடைய அந்த தலைமகன் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், இங்கே சிறப்பு விருந்தினராக. அப்படிப்பட்ட அந்த நமது அமைச்சர் பெருமானார் அவர்களை விஜய குரு அறக்கட்டளையின் சார்பாக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு மாலையை அணிவித்து பொன்னாடை வந்து இந்த அறக்கட்டளையுடைய பல சேவைகளையும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய இந்த விழாவில் முன்னிலை வழங்கி இருக்கின்ற நமது மரியாதைக்குரிய என்.ஆர். சுப்பிரமணிய ராஜா அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த விஜயகுரு அறக்கட்டளையை ராஜபாளையத்தில் நிறுவி அத்துணை பெருமைகளையும் ராஜபாளையத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கே முனைப்போடு இருக்கின்ற நமது சுவாமிகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களுக்கு நமது அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போற்றி சுவாமி அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்குவோம். ஈடுபடுத்திக் கொண்டு நமது விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் ஐயா ஊராட்சி ஒன்றிய சேர்மன் மரியாதைக்குரிய சுப்பராஜ் ஐயா அவர்களுக்கு மக்களுக்கு எவ்வளவு தொண்டாற்ற முடியுமோ அவ்வளவு தொண்டாற்றி வருகின்ற நமது அன்புள்ளம் சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ வி.பி. ராஜன் அவர்களுக்கு அறிவித்து கொண்டாட இருக்கின்றார்கள். நமது பகுதியில் இந்த அரசியலை சார்ந்து அடுத்தபடியாக முன்னாள் தலைவர் டாக்டர் கோதண்டராமன் அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக இப்பொழுது கௌரவம் செய்யப்படுகிறது. கல்லூரியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் ஜி வெங்கட்ராமன் அவர்களே, இந்த ஒரு சேவை திட்ட விழாவில் தனது யோக வாழ்க்கையின் மூலம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல சேவைகளை ஆற்றிருக்கின்ற யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நிபுணர் மரியாதைக்குரிய ஆத்தீஸ்வரர் அவர்களே,
அவர்களுக்கு இந்த விஜயகுரு அறக்கட்டளையுடைய சார்பாக சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கின்றோம். நமது ராஜபாளைய நகர வட்டாட்சியர் மரியாதைக்குரிய உயர்திரு காளிமுத்து ஐயா அவர்களே, காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய உயர்திரு KS முருகேசன் அவர்களே, இங்கே சிறப்பு நலத்திட்ட ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு M பொன்மலர் அவர்களே, ஏற்று நல்ல ஒரு சேவைகளை அளிக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி சிவகுமார் அவர்களே, சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கு நமது விருதுநகர் மாவட்ட தலைமகன் உயரிய நோக்கங்களை கொண்ட சேவை திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் சிவகுமார் அவர்களுக்கு அந்த மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அன்னாரை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு உயரிய நிலைக்கு வந்து அதன் பிறகு இந்த ஆன்மீக பணியை தனது நல்ல பணியாக தேர்ந்தெடுத்து ஏற்றுக்கொண்டு இந்த விஜயகுரு அறக்கட்டளையை நிறுவியிருக்கிறார்கள். அற்புதமான ஒரு நல்ல செயல். அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல நகரம் நல்லபடியாக விளங்க வேண்டும் என்றால் அங்கே அது இறை பூஜைகளோ கோயில் பூஜைகளோ ஒரு ஆன்மீக சார்ந்த அந்த பணிகளோ நடக்க வேண்டும் என்று ஒரு பெரியவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு ஆணித்தரமாக கூறுவார்கள். அதையே திருமூலன் அவர்கள் சித்தர் திருமூலன் அவர்கள் ஆணித்தரமாக இந்த ஒரு திருமந்திரத்தை நான் சொல்லி அனைவரையும் நாங்கள் வரவேற்று அமைய இருக்கின்றோம். திருமூலன் சொல்லுவார், இந்த மாதிரியான காரணம் இருக்கின்றது, அப்படி இருந்தால்தான் ஒரு நாடு நன்றாக இருக்கும் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்களாவை சாற்றிய பூசைகள் தப்பிடித்தானே. அதாவது ஒரு இறைப்பணி அங்கே நடக்காமல் ஒரு ஊரிலோ ஒரு நகரத்திலோ ஒரு தேசத்திலோ இருந்தால் அங்கே நோய்கள் மிகும் என்று கூறுகின்றார்கள். அந்த தேசமே மழையின்றி தவிக்கும் என்று கூறுகின்றார்கள். போற்றரு மன்னரும் அந்த தேசத்தை ஆட்சி புரிகின்ற மன்னரும் போர்வழி கொண்டு அதனுடைய வலிமை குந்திவிடும் என்று சொல்லுகின்றார் திருமூலர். அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஆன்மீக பணி இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. முன்னவனார் கோயில் பூசை முட்டிமின் மன்னருக்கு தீங்குள வாரி வளங்குன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் காசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. இப்படி திருமூலன் இந்த ஆன்மீக பணியினுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது நாம் அதையெல்லாம் நினைத்துக் கொண்டு இந்த விழாவை நாம் நினைத்தோம் என்றால், எண்ணி பார்த்தோம் என்றால் ஒரு அற்புதமான இங்கே ஆன்மீக பணி தொடர்ந்து இருக்கின்றது. இந்த ஆன்மீக பணியின் மூலம் மக்களுடைய சேவை இப்பொழுதே மக்களுக்கு செய்யும் தொண்டை மகேசன் தொண்டு என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொண்டினை இங்கே துவங்க இருக்கின்றார்கள். விஜயகுரு அறக்கட்டளை மூலம் அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இந்த துவக்க விழாவுக்கு அமைச்சருடைய ஒரு சிறப்பு பார்வையில் இங்கே நடக்க இருக்கின்ற துவக்க விழாவுக்கு அமர்ந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, ராஜபாளைய நகரத்து பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, மாணவிகளே, அனைவரையும் மீண்டும் விஜயகுரு அறக்கட்டளை சார்பாக அனைவரையும் வருக என்று வரவேற்று அமைகின்ற நன்றி. ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த ராஜா ஸ்வீட்ஸ் நிறுவனர் நமது சுவாமி அவர்களுக்கும் ராஜா ஸ்வீட்ஸ் அதிபர் திரு சிவகுமார் அவர்களுக்கும் இந்த பொன்னாடையும் சந்திரமலை அணித்து கௌரவிக்கின்றார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்து எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆற்றுகின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு இங்கு வந்திருக்கும் நம்ம தமிழக அரசு முக்கிய பொறுப்பேற்றுவதற்கும் வந்திருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியமாக தலைவர் அனைவர்களுக்கும் முன்னால் இருக்கும் அனைத்து என்னுடைய கொள்கைப்படி எல்லாருமே ஆண்டவர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு இது இருக்கிறது பூரா
இறைவனுடைய தத்துவத்தில் தான் உடம்பில் இருக்கிறது என்று எங்களுக்கு சேர்ந்த குருநாதர் சொல்லியிருக்கிறார். சேவை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சிறுவயது முதலிலிருந்தே என்னுடைய ஆவலில் ஆசையால் நான் பல சேவைகள் செய்து இருக்கின்றேன். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1994 அன்று அரசு ஆஸ்பத்திரியில் ஓபிசி நான் அன்றைய கன்சியல் கமிஷன் வைஸ் பிரசிடண்டாக இருக்கும்போது நான் இந்த சேவையை செய்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு அதன் பிறகு நான் ஒவ்வொரு சேவை செய்வது யாருக்குமே தெரியக்கூடாது என்று நான் தனிப்பட்ட முறையில் அரசு ஆஸ்பத்திரியில் வசிக்கும் என்னுடைய குழந்தைகள் பிறந்த நாள் என்றும் மற்றும் ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு அதன் பிறகு நான் ஒவ்வொரு சேவை செய்வது யாருக்குமே தெரியக்கூடாது என்று நான் தனிப்பட்ட முறையில் அரசு ஆஸ்பத்திரியில் வசிக்கும் என்னுடைய குழந்தைகள் பிறந்த நாள் என்றும் மற்றும் ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு ஆரஞ்சு பழம் ரொட்டி என்று நான் சேவை செய்து கொண்டிருந்த நேரங்களில் அதுவும் போல என்னால் நான் எங்கள் பஸ் ஸ்டாண்ட் சுற்றுப்புற வியாபார சங்க தலைவராக ஒரு 22 வருஷமாக இருந்து அங்கிருந்தும் சில சேவைகள், அதாவது போன 2 வருஷம் 1 வருஷம் முந்தி நம்ம எம்பியை வைத்து அனாதை ஆசிரமத்தில் ஒரு 70,000 ரூபாய்க்கு உண்டான ஒரு சேவை திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியுள்ளோம். அது இன்றைய எம்பி அவர்கள் தான் நமக்கு கூட இருந்து எல்லாம் உதவி செய்வார்கள். அதனால் நாம் செய்யும் உதவிங்கிறது ஒவ்வொரு மனதிலும் நன்கு ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து நன்றாக அதை பயன்படுத்தி நாம் வாழும் இந்த நாட்டிற்கும் உங்களுக்கும் நீங்கள் மேலும் மேலும் இந்த சேவை திட்டங்களில் ஒவ்வொரு ஆளும் பங்கு கொண்டு, இது ஒரு ஆள் தனியாக ஒரு ஆள் செய்ய முடியாது அல்ல என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நானும் ஒரு துறையின்றால் சொல்ல முடியாது, நான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் என்னுடைய பையன் என்று இங்கே நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் என்னுடைய பையன் அவன் நிர்வாகத்தில் விட்டதனால் அவனுக்கு ஒவ்வொருவரும் இருந்து உதவி பண்ணி அவனுடைய செய்கைகளுக்கு ஆதரவு கொடுத்து அவனுடைய நல்ல காரியங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய அமைச்சர் அவர்களும் மற்றும் இங்கிருந்து கூடியிருக்கும் அரசு சார்ந்த அனைவர்களும் அவனுக்கு எல்லா உதவியிலும் பண்ணி நீங்கள் நன்றாக அவனை வளர்த்து இந்த தேசத்திற்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த இறைவன் அருள் கூர்ந்து செய்வார்கள். அதுக்கு சேவை திட்டத்திற்கு சில பேர் சொல்லுவாங்க, ஒன்று என்ன பணம் இருக்கிறது நீ செய்ய என்று என்கிட்ட கேட்டாரு. சேவை செய்வதற்கு பணம் தேவையில்லை, மனம்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். மனம் எங்கே இருக்கின்றதோ அங்கு பணம் வரும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தார். நீங்கள் செய்யும் சேவைக்கு இறைவன் அவனாகவே கொடுப்பான். யாருக்குமே கொடுக்கக்கூடாதுங்கிற இறைவனுடைய எண்ணம் அல்ல, எல்லா எண்ணங்களையும் அவனுடைய எண்ணங்களே. ஆனால் அனைவரும் நன்கு பயன்படுத்தி இன்று வந்திருக்கும் நமது அமைச்சர் பெருமக்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் தாழ்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவாமி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நமது அமைச்சர் அவர்களுக்கு அவசர வேலைகள் இருப்பதால் முதலில் இந்த சேவை திட்டங்களை எல்லாம் நாங்கள் முதலில் கொண்டு வர இருக்கின்றோம். இந்த விஜயகுரு அறக்கட்டளையின் சார்பாக ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த சேவை திட்டங்களில் முதல் அமைச்சர் அவர்கள் மருத்துவ அதிகாரி டாக்டர் பாலசுப்ரமணியனிடம் ஒப்படைக்கின்றார்கள்.
அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது இந்த ஏழை மாணவர்களுக்கு சீருடை வழங்குகின்ற அந்த பணியை அமைச்சர் அவர்கள் இங்கே அந்த ஒரு மாணவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மாணவ சார்பாக அவர் பொறுப்பாளர் பெற்றுக் கொள்ளலாம். நமது ராஜபாளையம் நகரில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக ராஜா ஸ்வீட்ஸ் எனும் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் அந்த உரிமையாளர்களுக்கும் இந்த தொண்டு நிறுவனத்தை ஸ்தாபித்து பல நல்ல தர்ம காரியங்கள் செய்யும் இந்த விஜயகுரு ட்ரஸ்ட் உரிமையாளர்களுக்கும் இந்த விருதினை நமது மதிப்புக்குரிய அமைச்சர் திரு கே.கே. ராமச்சந்திரன் அவர்கள் இந்த விருதினை அளிப்பார்கள் நமது மன்றத்தின் சார்பாக என்று கேட்டுக்கொண்டு அவர்களை மேடைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் கடவுளை ஒழித்து நம்முடைய பாராட்டினை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும், பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பான விருந்தினர்களுக்கு இங்கே விஜயகுரு அறக்கட்டளை சார்பாக நினைவு பரிசினை வழங்க இருக்கின்றது. நமது அமைச்சர் அவர்கள் இந்த விஜயகுரு அறக்கட்டளையினுடைய சேவை திட்டங்களை பார்த்து நல்ல ஒரு பெரிய சேவை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள், அந்த அமைச்சர் அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றவும் இந்த அதற்கு முன்பு ராஜபாளையம் ராஜா ஸ்வீட் சார்பாக இங்கே இருக்கும் பெரியவர்களுக்கு அனைவருக்கும் இந்த ஒரு நினைவு பரிசனை இந்த சிறந்த பணியாளர் விருது இங்கே கொடுக்கப்பட இருக்கின்றது. அந்த அமைச்சர் அவர்கள் இந்த பணியாளர்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்துமாறு, இந்த விருதினை அளித்து ஊக்கப்படுத்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். குமார் அவர்கள் இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ் கணேசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். எஸ் மாரியப்பன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். சட்டிக்காடு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்க இருக்கின்றோம். எஸ்.கே. ஜெயராமராஜா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வி.எஸ். சுப்பிரமணியம் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வி.எஸ். சுப்பிரமணியம், எஸ்.கே. ராமச்சந்திர ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எம் சண்முகவேல் செட்டியார் அவர்களை அழைக்கின்றோம். எடுத்து கீழே வச்சுதா, கீழே வச்சிடலாம். எல்லாத்துலையும் கீழே வச்சுட்டு எங்கே கூட லிமிட்டடா வச்சுக்கோ, லிமிட்டடா வச்சுக்கோ. கொஞ்சம் உள்ள போவாங்க, கொஞ்சம் பயப்படும். பின்னாடி வந்து தான் உள்ள போறீங்க, நல்லா யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. உள்ள வருது கேமரா, அப்படியே ரெண்டு இடத்துல என்னவா படம் ஜூம் எடுத்து கரெக்டாக அனுப்ப போறீங்க. மாணவர்கள் அப்படியே உட்காந்து அப்படியே இருக்கணும். இப்ப
இப்போ இந்த இயற்கையே எனக்கு ஒரு சொல் மரியாதைக்குரிய நம்முடைய விஜயகுரு அறக்கட்டளை நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அருமையா சாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள, இங்கே வரவேற்புடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர் டாக்டர் மரியாதைக்குரிய அருமையன் கோதண்டராமன் அவர்கள, முன்னிலை வைக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய முதலாளி என்ஆர்எஸ் அவர்கள, இந்த நிகழ்ச்சியில என்னோடு இங்கே பங்கேற்றிருக்கிற ராஜபாளையம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் விபிஆர் அவர்கள, நகர செயலாளர் தம்பி உதயசூன் அவர்கள, அருப்புக்கோட்டை சேர்மன் தம்பி சுப்பராஜ் அவர்கள, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற ராஜகிரி கல்லூரி பிரின்சிபல் மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் மரியாதைக்குரிய ஆதீஸ்வரர் அவர்கள, இந்த நிகழ்ச்சியில இங்கே பங்கேற்றிருக்கிற நம்முடைய தலைமை மருத்துவ அலுவலர் மரியாதைக்குரிய டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்கள, ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி பொன்மலர் அவர்கள, மரியாதைக்குரிய சகோதரர் கதிர்வேல் அவர்கள, நன்றி சொல்லவிருக்கிற தம்பி சிவகுமார் அவர்கள, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இவருடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் அரசியல் காரணமாக வந்த நேரத்தில் நடுவில் தம்பி சிவகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில எங்களை எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். உடனடியே தம்பி சிவகுமார் அவர்களையும் அவருடைய தகப்பனார் சிவானந்த சரஸ்வதி சாமி அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியல்வாதிகளுக்கு காலையிலிருந்து மாலை வரை எங்களுக்கு நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். நிகழ்ச்சி இல்லை என்று சொன்னால்தான் எனக்கும் விபிஆருக்கும் பைத்தியம் முடிச்சு போகும். ஏன்னா காலையிலிருந்து உட்காந்துருக்க ஒருத்தர் எங்களை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி எனக்கும் கவலை வந்துடும், விபிஆருக்கு அதை விட கவலை வந்துடும். ஏன்னா அவர் அது தொழில் தான். ஆகவே எங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அன்றாடம் எங்களுக்கு நிகழ்ச்சிகள் இருப்பது சர்வசாதாரணம். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற நேரத்தில் உள்ளபடியே நாங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்வி பல கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்றல்ல, ஆண்டாண்டு காலமாக ஒரு சாரார் இருப்பது என்று சொல்வதும் ஒரு சாரார் இல்லை என்று சொல்வதும் இருக்கிற ஒரு நாட்டு வழக்கம். ஆனால் என்னை பொறுத்தளவிற்கு நான் சொல்வதெல்லாம், யார் ஒருவன் ஏழைக்கு இறங்குறானோ அவன் தான் இறைவன். அதுதான் கணக்கு. நம்ம போய் கடவுள்கிட்ட என்ன கேட்கிறோம்? ஏன் நிறைய படிப்பு கொடுத்து சின்ன பிள்ளை கேட்கிறோம். எங்களை மாதிரி அரசியல்வாதிகளாம் திருப்பி பெரிய மந்திரி ஆகணும்னு நாங்கள் சாமி போடுவோம். நம்ம விபிஆர் எப்படியாவது வேமா ராஜபாளையத்துக்கு எலெக்ஷன் வந்துடணும், நான் திருப்பி எம்எல்ஏ சாமி போடுவார். நம்ம ஸ்வீட் கடை முதலாளி எல்லாரும் நம்ம எல்லாம் ஸ்வீட் வாங்கணும்னு அவர் சாமி போடுவார். டாக்டர் என்கிட்ட வர்ற எல்லாரும் தொடர்ந்து நல்ல வியாதியோட வரணும், அப்பதான் வருமானம் வரும். அவர் இது எல்லாருக்கும் அன்றாடம் அவரவருக்கு ஏற்றார் போல ஆண்டவனை வேண்டுகிறோம். இது ஆண்டவனை நாம் கேட்பது, ஆண்டவன் கொடுக்க கடமைப்புடன் கேட்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் ஒரு ஏழைக்கு இறங்கி அவன் கேட்காமலேயே அவன் உதவி செய்கிற நேரத்தில் கடவுள் ஸ்தானத்துக்கு அவன் வந்து விடுகிறான். அதான் கணக்கு. அதுல அந்த கடவுள் ஸ்தானத்திலே மரியாதைக்குரிய அருமையா சாமி சிவானந்த சரஸ்வதி சாமி அவர்களை நான் இந்த நேரத்தில் நான் வைத்து பார்ப்பதே தவறு என்று நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு வசதி இருக்கிறது நிரம்ப செய்கிறார். வசதி இல்லாத ஒருவன் சராசரியாக ஒருவனுக்கு உதவி செய்ய நேரத்தில் அவனுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அப்படி ஆத்ம திருப்தி கிடைக்கிற நேரத்தில் அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் என்பதையெல்லாம் நான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு கூட பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மாத காலத்துக்கு முன்பாக ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. எனக்கு எந்த கெட்ட வழக்குமே இல்லை. எனக்கு சராசரியாக அரசியல்வாதி இல்லை, சாதாரண மனிதனுக்கு இருக்கிற கெட்ட வழக்கு கூட எனக்கு கிடையாது. எந்த கெட்ட வழக்கும் இல்லை. எனக்கே திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. நான் கூட எங்க முதலமைச்சர் என்னை பார்த்து சொன்னேன், என்னப்பா எனக்கு ஒரு கெட்ட வழக்கு கூட எனக்கு வந்துருச்சாப்பா, கெட்ட வழக்கு நடந்தப்பா வேமாச்சிக்கு வந்து போயிட்டாரு. ஆக அன்றைக்கு நான் கிராமத்துல இருந்தால் இன்னைக்கு நான் இறந்து 1 மாசம் ஆயிட்டேன். கரெக்டா அன்னைக்கு நான் வீட்டுக்கு வர்றேன், எனக்கு ஹார்ட் அட்டாக். நான் ஹெல்த்ல இருந்ததுனால எனக்கு வந்த உடனே ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்றது தெரிஞ்சு உடனே அந்த கோல்டன் ஹவர்ல ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பிடிச்சாங்க. அது கடவுள் எனக்கு கொடுத்த அனுகிரகம். ஒரு மனிதனை தாண்டி ஒரு சக்தி எனக்கு உதவி செய்த காரணத்தால தான் எனக்கு அது நடந்திருக்கு. அப்படி நடப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நான் பல பேருக்கு என்னால் ஆன உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு, குறைவில்லாத செல்வத்தை கொடுத்திருக்கிறான். எனக்கு ஒன்றும் குறைவான செல்வம் இல்லை, எனக்கு போதும். ஆக என்னால் முடிந்ததை 4 பேர் செய்கிற நேரத்தில் 4 பேர்ல ஒருவராவது கே சார் நல்லா இருக்கட்டும் கட்டாயம் சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லிய வாக்குதான் என்னை பழக்க வைத்திருக்கிறார். ஆக இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்த நடவடிக்கை. ஒண்ணு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆசிட் இதே மாதிரி ஆசிட் விழுந்து அது ஒரு அந்த நேரம் இறப்பு வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். ஆகவே எந்த மனிதனாக இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்கிற நேரத்தில் கடவுள் அல்லது கடவுளை போன்ற இயற்கை நமக்கு உதவியாக இருக்கும் என்ற உணர்வோடு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பிறருக்கு இல்லாத ஒரு சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் ஸ்டால் ராஜா ஸ்வீட் ஸ்டால் இந்த ஊர்ல எல்லாரும் தான் ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்காங்க. ராஜா ஸ்வீட் ஸ்டால் தான் நிறைய வியாபாரம் நடக்குது. எந்த ஊருக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றி கொஞ்சம் வியாபாரத்தை குறைச்சிட்டோம். புது பஸ் ஸ்டாண்டை மாற்றி வியாபாரத்தை குறைச்சாலும் கூட வரும்போது தம்பிட்ட கூட கேட்டேன். நான் முதல் வரும்போது சொன்னேன் ஸ்வீட் ஸ்டால்கார கூட்டு போதே பஸ் ஸ்டாண்ட் படிச்சு வந்திருப்பான்னு கேட்டேன் முதல்ல. ஆகவே ஒரு மனிதன் தனக்கு கிடைப்பதை பிறருக்கு செய்வதன் மூலமாக நமக்கு எல்லா வகையிலும் கடவுள் இன்னொரு எப்படி சொல்வது சொன்னால் இறக்க இறக்க கேலி ஊர்வம் என்று சொல்வதை போல நாம் பிறருக்கு கொடுக்க கொடுக்க நிச்சயம் கடவுள் நமக்கு பணத்தை வழங்குவார், செல்வத்தை வழங்குவார். இது அனுபவபூர்வமான உண்மை. ஆகவே இன்றைக்கு நல்ல காரியத்தை செய்திருக்கிற மரியாதைக்குரிய சாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களையும் தம்பி சிவகுமார் அவர்களையும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். எல்லோரும் வாழ்த்துவார்கள், நானும் வாழ்த்துகிறேன். வந்து அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள். உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். நீங்க நன்றாக இருக்கிற காலம் எல்லாம் பிறருக்கு உதவி செய்வோம். அதான் விஷயம். நீங்க நன்றாக இருக்கிற காலம் எல்லாம் நாம் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக நல்ல எதிர்காலம், நல்ல தொழில், நல்ல முறையில நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்லிக்கொண்டு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கான ஸ்கீம் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க குழந்தைகளுக்கு எங்களுக்கு கிடைக்காத கல்வி அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் எத்தனாம் கிளாஸ் படிச்சேன்னா நான் 9 தான் படிச்சேன். ஆனால் நீங்க 9 படிச்சா மந்திரி ஆயிடலாம்னு நினைச்சக்கூடாது. நாங்க வந்த காலம் அப்படி 9 அவர் பியூசியை விட கூட தான் படிச்சுக்காரு. ஆனா எங்களுக்கு தாழ்பாரெல்லாம் பார்ப்போம் சார், படிச்சது போகும்டா கூட கடைக்கு போறாங்க. எங்களை எல்லாம் பார்ப்போம் சொன்னால் எங்களுக்கு கடை இருந்த காரணத்தால் போது படிச்சது இப்போ கடைக்கு போய் பாருற வேலையை பாருன்னு சொன்னா. ஆனா இப்ப அப்படி இல்லை. எல்லா பெற்றோர்களுமே குழந்தைகள் படிப்பதிலே அக்கறை இருக்கிறார்கள். குழந்தைகள் நிறைய அறிவு பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னொன்னு இந்த செல்போன் பாத்தீங்கன்னா எனக்கும் எல்லாரும் செல்போன் ஆன் பண்ணது வந்தா பேசுவோம் போனா ஆஃப் பண்ணும் அவ்வளவுதான். என் பேரண்ட கொடுத்தா கரண்டி மாட்டினான். அதே மாதிரி டிவி புது டிவி எல்லாம் பெரிய டிவி வீட்டுல பாத்தீங்கன்னா 40 இன்ச்சு 50 இன்ச்சு வாங்கி வச்சு எங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல. பேத்தி பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஆப்ரேட் பண்ணி எல்லா வேலையும் அவங்க பாத்துறாங்க. ஆக அறிவு எங்களை விட குழந்தைகளுக்கு நிறைய இருக்கு. எனக்கு இருக்க அறிவை விட கீழே இருக்க குழந்தைகளுக்கு அறிவு நிறைய இருக்கு. என் பேரன் பேருக்கு அறிவு நிறைய இருக்கு. ஆக அந்த அறிவு செல்வத்தை வளர்த்துக் கொள்வதிலே இவர் நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கார்கள். அந்த அறிவு செல்வம் எல்லாம் வளர வேண்டும் என்று வாழ்த்தி ராஜபாளைய நகருக்கு இது போன்ற நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். நம்முடைய மாவட்டத்திலேயே ராஜபாளைய நகரம் ஒரு சிறப்பான நகரம். எல்லா ஊரை விட ராஜபாளையம் எல்லா வகையிலும் சிறப்பான நகரம். இந்த சிறப்பான நகரத்துக்கு ஒரு மகுடம் சூட்டுவது போல இந்த நிகழ்ச்சி இந்த அறக்கட்டளை வந்ததில் உள்ளபடியே நான் மனப்பூர்வம் வாழ்த்தி நன்றியோடு நன்றி வணக்கம். இப்பொழுது வாழ்த்துறையை வழங்குமாறு மதிப்புக்குரிய திரு என்ஆர் சுப்பிரமணிய ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
மரியாதைக்குரிய சுவாமி சிவானந்த அவர்களை வாழ்த்துறை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விஜயகுரு அறக்கட்டளை சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இனிய விழாவிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்திருப்பவர்களையும் மற்றும் ஏனைய மழலை செல்வங்கள் மற்றும் பெரியோர்களையும் வருகின்ற வரவேற்பதோடு இன்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலம் பல சேவைகளை செய்ய இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய சேவை ஒரு உயர்ந்த சேவையாகவே தென்படுகின்றது. எனக்கு முன் பேசிய ப்ரொஃபசர் வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு மிகவும் தேவையான ஒரு ரத்ததான கிளப்பையும் அமைத்துக் கொண்டால் எங்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்பதை நான் சிவகுமார் அவர்களுக்கு நான் மீண்டும் அறிவுறுத்திக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் ரத்த வங்கிக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆகவே அவர் அந்த அறக்கட்டளையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு ரத்ததான கிளப் ஒன்றை உருவாக்கி அரசு மருத்துவமனைக்கு உதவி செய்தோடு பொதுமக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவின் இறுதி கட்டமாக நன்றி உரை இந்த விஜயகுரு தர்மஸ்தாபனத்தின் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இளம் வயதிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய திரு சிவகுமார் அவர்கள் நம் அனைவருக்கும் நன்றி கூற இப்பொழுது உங்கள் முன்னே வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீ சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களுக்கும் திரு என்ஆர் சுப்பிரமணிய ராஜா அவர்களுக்கும் மற்றும் திரு ஆர்டிஸ்வர் அவர்களுக்கும் மற்றும் டாக்டர்
கோதண்டராமராஜா அவர்களுக்கும் மற்றும் டாக்டர் கே.பி. பாலசுப்ரமணியராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கு எனக்கு எல்லா வகையிலும் புரிந்த எனது மாமா திரு ராம்சிங் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நிறுவனர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் என் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் என்னுடைய ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனமானது ராஜபாளையம் யோகா மையமானது முற்றிலும் இலவச சேவை மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் முற்றிலும் இலவச இது மாதிரி ஒரு 15 வகையான அவசர கால உணவு வழங்கும் மையம், கிராம தகவல் மையம் மற்றும் விளையாட்டு மையம், பல்தொழில் மையம், மனிதவள மேம்பாட்டு மையம், ஆன்மீக கலை பண்பாட்டு மையம், இலவச ஓவிய மையம், சுற்றுப்புற சுகாதார மையம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஸ்போக்கன் ஹிந்தி மையம், ஆதரவற்ற முதியோர் ஊனமுற்றோர் காப்பகம் மற்றும் பொழுதுபோக்கு சுற்றுலா மாமொழி மன்றம், விஜயகுரு நியூஸ் மற்றும் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் அண்ட் பெவரேஜ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் சர்வீசஸ். இந்த ஆர்கனைசேஷனுக்கு எல்லாரும் வந்து நல்லா பயன்படுத்தி கொள்ளுமாறு இந்த இலவச சேவை திட்டத்தை அனைவரும் கற்று வாழ்வில் முன்னேறவும் பொதுநல சேவையில் நல்லா ஈடுபடவும் எல்லாரும் ஆதரவு கொடுத்து வந்தமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். ராம்சிங் அவர்களுக்கு என்னோட நினைவு பரிசு கொடுத்து இத்துடன் உரை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.